Hey guys, welcome back to Million Tech. இந்த வீடியோ நான் பார்க்க போனா Vivo T3 5G இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்தியால வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா Vivo சப் பிராண்டான iQOO Z9 5G ன்ட்டு ஒரு புது ஸ்மார்ட் போன் வந்து ஆல்ரெடி வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க iQOO. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து எந்த விதமான டிஃபரண்ட் இல்லாம வந்து சேமாவே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். 8GB 128GB வேரியன்ட் வந்து உங்களுக்கு வந்து 20000 ரூபாய்க்கும் அதே வந்து ஹையர் எண்ட் பாத்தீங்கன்னா 8GB 256GB வேரியன்ட் வந்து 22000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ICICI கார்டும் இல்ல HDFC கார்டு வச்சிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 2000 rupees டிஸ்கவுண்ட் ஆகி உங்களுக்கு வந்து பேஸ் வேரியன்ட் வந்து 18000 இருக்கும். ஹையர் எண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20000க்கு உங்களுக்கு அமேசான்ல வந்து அவைலபிளா இருக்கும். சரிங்க, இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஃபோன்ல வந்து எந்த ஃபோன் வந்து பெஸ்ட்டா போடும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கீழே ரெட் பட்டன் அப்படி பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ ரெகுலர் சேரும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம கம்பேர் பண்ண சொல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது டிசைன் வைஸாக பார்த்தீங்கன்னா வந்து Vivo T3ல பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது பேக்கில் பார்த்தீங்கன்னா கலர் வைஸாக ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸாக வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க சொல்லலாம். Vivo T3ல ஸோ ரெண்டு கலர் வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே வந்து iQOO Z9 5Gல பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். இதோட டிசைன் வைஸாக வந்து iQOO Z9 வந்து ஓரளவுக்கு சுமாராக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். மொத்தம் ரெண்டு கலர் வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ரெண்டு ஃபோனில் வந்து Vivo T3 வந்து டிசைன் வைஸாக வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஃபோனில் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா 6.67 inch கொடுத்துருக்காங்க ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. 1800 nits வரைக்கும் ஹையஸ்ட் பிக்மெண்ட்ஸ் இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும். நீங்கள் டேரக்ட் சன்லைட்லையோ இல்லை அவுட் சைடில் போக சொல்ல டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கம்ப்ரமைஸ் இல்லாமல் கிளியராகவே வந்து ரிசல்வ் ஆகும். சேம் டிஸ்பிளே பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஃபோனுமே. இந்த ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா வந்து HDR சப்போர்ட் தான் ஆகும். HDR10+ கிடையாது, ஜஸ்ட் வந்து HDR சப்போர்ட் தான் ஆகும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து ஓரளவுக்கு வந்து பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோனில் வந்து சேமாக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சேம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரைஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீடியாடெக் Dimensity 7200 வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா TSMCோட ஒரு 4 nanometer ப்ராசஸர். இது கிளாஸிக் பார்த்தீங்கன்னா 2.8 GHz கொடுத்துருக்காங்க. சேம் வந்து மாரியோட ஜிபி தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். டிஸ்பிளே வைஸாகவும் பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. பெஸ்ட்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். கேமுக்காகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4D கேமிங் வைப்ரேஷனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஷன் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கேமருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு சொல்லலாம். 7.34 lakhs வரைக்கும் நீங்கள் அனலிட்டிக் ஸ்கோர் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும். பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். இதில் இப்போ ரெண்டு ஃபோனில் வந்து DDR4X RAM UFSோட 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இது 2.2 ஸ்டோரேஜ் வந்து கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ண முடியாத விஷயம் தான். நீங்கள் டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண சொல்ல டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும். கொஞ்சம் ஃபாஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த ரெண்டு ஃபோன்லையுமே கூட. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஃபோனில் வந்து Vivo T3ல ட்ரிபிள் கேமரா செட்டப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. iQOO Z9 5Gல வந்து டூயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனில் வந்து பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP வந்து மெயின் கேமரா சோனியோட IMX882 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு புது சென்சார் லிட்டியோட 600க்கு வந்து ஈக்குவல் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 MP வந்து பொக்கே கேமரா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இது Vivo T3ல ட்ரிபிள் கேமரா சொன்னால இன்னொன்று கேமரா பொறுத்த வரைக்கும் அது வந்து சென்சார் கேமரா கிடையாது, ஃப்ளிக்கர் சென்சார்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ளிக்கர் சென்சார் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரைட்டான லைட்டோ இல்லை வந்து பிரைட்டான டிஸ்பிளேவோ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து லைட்டஸ்ட் ஷேடாகும் பிளாக் அண்ட் ஷேடில் வந்து போகும். இந்த சென்சார் வந்து நம்மளோட கேமராவோட ஷட்டர் ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு வந்து கிளியரான அதேமாதிரி ஷேட் இல்லாமல் வந்து ஃபோட்டோகிராஃபி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டாகவே இருக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். நீங்கள் டிஸ்பிளேலாம் வந்து கிளியராகவே வந்து எந்த விதமான ஷேட் இல்லாமல் வந்து நீங்கள் ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்கலாம். அதுக்காக தான் வந்து இந்த ஃப்ளிக்கர் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோன் வந்து 16 MP வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனில் வந்து எந்த ஃபோன் கேமரா பெஸ்ட்டாக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து ஃப்ளிக்கர் சென்சார் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு Vivo T3 கேமராவே பார்த்து பெஸ்ட்டாகவே இருக்கும் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ரெண்டு ஃபோன் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் ஆகாமல் 5000 mAh பேட்டரி பேர் கொடுத்துருக்காங்க. 44 வாட்க்கான Vivo சார்ஜர் அடாப்டரும் இந்த பாக்ஸோட கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டாகவே இருக்கும் இந்த ரெண்டு ஃபோனில் வந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன்
எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோன் வந்து டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனோட வைஃபையோட 6 வெர்ஷன், ப்ளூடூத்தோட 5.3 வெர்ஷன், இன் டிஸ்பிளே, ஃபிங்கர் பிரிண்ட், அதுக்கப்புறம் IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன் கூட பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு ஃபோன்லேயும் வந்து NFS-ம் கிடையாது. அதேமாதிரி 3.5mm ஆடியோ ஜாக்கும் இந்த ரெண்டு ஃபோன்லையுமே எதிர்பார்க்க முடியாது. சேம் வந்து 8 5G பேண்ட்ஸ் தான் இந்த ரெண்டு ஃபோன்லையுமே கொடுத்துருக்காங்க. சரிங்க, இந்த ரெண்டு ஃபோனில் வந்து எந்த ஃபோன் வாங்கலாம், எந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு வந்து விவோவோட T3 வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஃப்ளெக்கர் கேமராவும் டிசைன் வைஸாகவும் ரொம்ப அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி விவோ T3 சொல்லலாம் பெஸ்ட்டாகவே இருக்கும். விவோ T3 கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும், லுக்காகவே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு iQOOவில் இருக்கிற எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா விவோட T3 இருக்குது. விவோ T3 வாங்கிங்க, கண்டிப்பாக நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க நான் சொல்லுவேன். இல்லை எங்களுக்கு iQOO Z9 வந்து பெஸ்ட்டாக படும், நான் அதே வாங்கிக்கிறேன் அண்ணாக்கா நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். ஃப்ளிக்கர் சென்சார் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த அளவுக்கு மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ண போதில்லை. ஒரு சில டைம் தான் வந்து நம்ம டிவி ஆகட்டும், நம்மளோட மானிட்டர் ஆகட்டும் வந்து கேப்சர் பண்ண சொல்லுவோம், அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஃப்ளிக்கர் சென்சார் வந்து யூஸ் பண்ண போதில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து iQOO வாங்கிக்கிறேன் நினைக்கிறப்போ வாங்கிக்கலாம், விவோ வாங்கிக்கிறதாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரே பிராண்ட் தான், அந்த பிராண்ட் வைஸாக எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. நீங்கள் எந்த ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சந்திக்கிறேன். பை பாய்.